தேவையும் சாயலுக்கு வணக்கம். இன்றைக்கி ரெட் ஃப்ளவர் அப்படிங்கிற படம் வந்து டெய்லர் லான்ச் பண்ணுது. 47ல் இந்தியா வல்லரசு, அதாவது அந்த வல்லரசு பார்த்திங்கன்னா எப்படி இராணுவ படத்தில் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இல்லை விக்னேஷ்கள் வந்து இங்கே தான் நடிச்சிருக்காப்புல. முழுக்க சிஜியில் பிளான் பண்ணியிருக்காங்க. படம் நம்ம டாப்பாக எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தாலும் நடக்கிற மாதிரி இருக்குது. 2045 உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த ட்ரெய்லர் லான்ச். இந்த ட்ரெய்லர் லான்ச்சை நீங்கள் பாருங்கள். பெரும் சவால். தன் நடிப்பாலும் நகைச்சுவை பேச்சாலும் மக்களை கவர்ந்தவர். கலை உலகில் தன் உயரத்தை தானே எட்டி பிடித்தவர். சமரசமில்லாத படைப்பாளி, சாருகேசி ஹீரோ. ரெட் ஃப்ளவர் படத்தில் பிரைம் மினிஸ்டராக நடித்துள்ள YG மகேந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கொஞ்ச நாள் அடிக்கடி சந்திக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு தனி நமஸ்காரம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவாங்க. திரு வாசு முதல் அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம். சகோதரர் விஷால், மை மார்க் ஆண்டனி, அவர் இந்த குழு, இந்த நடிப்பு குழு, டெக்னிக்கல் குழு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். The vision and confidence of director Andrew Pandian. அவருக்கு நீங்க பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. அவர் என்கிட்ட வந்து கதையை சொல்லும் போது, என்ன சார் இதெல்லாம் உங்களால முடியுமா, இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றீங்களேன்னு கேட்டேன். அவர் பதிலுக்கு ரொம்ப கான்பிடென்டா, ஓரளவுக்கு அரகண்டாவே கேட்டார். இதெல்லாம் உடனே 3 நாள் உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பா பண்ணித்தரேன் சார்னு பார்த்தா, his vision was so big. அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ப்ரொடியூசர் மாணிக்கம் சார் அவர் வந்திருக்காரு. விக்னேஷ் சார், அவருக்கு ஒரு லைஃப் டைம் பிக்சர். ப்ளீஸ் கிவ் ஹிம் a big hand. He's coming back after a long time. நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டலா சொல்றேன், ரொம்ப உழைச்சிருக்காரு. ஆக்ஷன் சீன்ல மட்டும் இல்ல, லவ் சீன்லயும். சோ எல்லா விதமான இது வந்து சுருக்கமா சொல்லிட்டேன், அடுத்த ஷோல இருந்தால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாகுபலி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பாகுபலிங்கிறது அந்த 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னாங்க. 2040 இதுதான் இன்னும் கஷ்டம். இமேஜினிங் வாட் வுட் ஹேப்பன் 40 years லேட்டர்ங்கிறது அதை ரொம்ப அழகா விஷுவலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா ட்ரீட், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த படத்துல. நீங்க பார்க்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள், மேட்ரிக்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. நான் அவருக்கு ஸ்பெஷலா நன்றி கொடுக்கணும்னா, கனவுல கூட கிடைக்காத பதவி எனக்கு கொடுத்துட்டார். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா in 2040. Never can I become that. I hope to. And இன்னொரு இவருடைய மைய கருத்து தான் என்ன ரொம்பவும் கவர்ந்தது. நீங்க அதை பத்தி சொல்லணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க பத்திரிகைகள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது பாரபட்சம் இல்லாம எழுதுற பத்திரிகைகளை சொல்றேன், ஊடகங்கள்ல சொல்றேன், இந்தியாவோட ப்ரோக்ரஸ் இன் தி வேர்ல்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். we are going somewhere. நேதாஜி கனவு கண்ட இந்தியா வந்துட்டு இருக்கு. அவர் சொல்ற கருத்து என்னன்னா, 2040 இந்த படத்துல இந்தியா தான் இந்த உலகத்தின் வல்லரசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அந்த பெருமைக்கு ஹேட்ஸ் ஆஃப். எல்லா ஆர்டிஸ்டும் நல்ல ஆர்டிஸ்ட். என்ன தலைவாசல் விஜய் டன் an extraordinary role. என்னோட சாருகேசிலையும் பிரமாதமா பண்ணியிருக்காரு அவரு. ஜான், விஜய், சுரேஷ், ஆல் ஆஃப் them, the heroine. எனக்கு இந்த படத்துல பிரசிடென்ட்டா அவங்க லேடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப அளவா யூஸ் பண்ணாரு. பட் அவர் அதிகமா யூஸ் பண்ணது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அவருடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ். இதை வச்சுதான் இந்த படம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கவர் பண்ணும். நம்மள மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வயதானவர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். மிகப்பெரிய அமோக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் இது ஒரு சினிமா பங்கனா இருக்கின்றதுனால நமது ஆத்ம நமஸ்காரங்களை நம்மளை விட்டு பிரிந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி அவர்களையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறிய ஊர் தலைவாசல். அந்த ஊரை பெருமைப்படுத்திய பேர் இவருடையது. கோடம்பாக்கம் தாண்டி நாராயண குருவாக இவர் நடித்து கேரளத்தின் இதயத்திலும் இடம் பிடித்தவர். ஒரு இனிமையான கனவு போல இவர் நடிக்கும் கதாபாத்திரங்கள் எப்போதும் நம் மனதில் நிறுத்தி நிற்கும். அழைக்கிறோம் தலைவாசல் விஜய் அவர்களை. மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். பட் ஐ திங்க் இன்னைக்கு காலையில் தான் நான் திருப்பதிலேருந்து வந்தேன். நீண்ட நாள் ஒரு வந்து நடந்து ஏறணும் அப்படின்னு அது ஏறி தரிசனம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அதனால தான் தாமதம். சாரி ஆண்ட்ரூ அண்ட் ஹோல்
crew. Red Rose, Vignesh, Andrew, Santosh. The hero, the director and the music director. But on the version of a chinna change on Santosh will be the hero of the film at the release on the Kaprayana. In the Padathukku Thevayana enna vishayangalo and the vishayatha romba arthuma pannirukkaru. And Vignesh unuடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர். A very big comeback for him. A man who never says give up. So under our hard work, under our what you call passion and towards film and filmmaking, கதை சொல்லும்போது சார் ஒரு 3 நாள் ஒர்க் தான் சார் இது, பட் நீங்கள் தான் மெயின் ஆண்டகானிஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அந்த லுக்கு எப்படி நம்ம கொண்டு வரலான்னு நான் ஐ ஜஸ்ட் சென்ட் ஸ்டில் டு ஆண்ட்ரூஸ் பார்த்துட்டு வி ஃபிகர் அவுட். அது பார்த்தா வந்து இது வரைக்கும் நான் என்னுடைய 32 வருட சினிமா வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கெட்டப் நான் பண்ணதே கிடையாது. எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து யூ வில் என்ஜாய் இட். இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நாட் இன் ஓடிடி ஆர் நாட் இன் டிவி. ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் க்ரூ, YGM சார், அதுக்கப்புறம் சுரேஷ் and then John Vijay and everyone, the whole crew. We had a wonderful setup and Ajay Ratnam. ஒரே ஒரு விஷயத்தில் என்னன்னா ஆண்ட்ரூ வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து அவர் பண்ண விஷயங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக. பட் படத்தில் பார்த்தா அது வந்து எந்த சீனில் எந்த டயலாக் எப்படி வரணும், பிகாஸ் இட்ஸ் அ யூனிவர்சல் சப்ஜெக்ட், டாக்கிங் அபவுட் எக்கானமி, டாக்கிங் அபவுட் வேர்ல்ட் பவர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். Wonderful job, Andrew, and all the best and God bless you, the whole crew, for the success of this film. Thank you very much. Thank you, sir. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கிளாஸ் மாஸ் ஆக்டிங் அவரோடது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல புன்னகை ஒளிரும் முகம், அமைதியை சூழ்ந்த ஒரு கதாபாத்திரம். இவருடன் கொடுக்கும் எந்த ரோலிலும் உச்சத்தில் இவரை உட்கார வைத்து விடுகிறது. நிக்சன் ரோல், ரெட் ஃப்ளவர் படத்தில் மக்கள் மனதில் நிற்கும் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் சுரேஷ் மேனன் அவர்களை அன்புடன் இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். Wishing the producer, director and Vignesh all the best. Thank you. 30 seconds sir. Thank you so much. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எனக்கு ரத்தம் கொடு, நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்ன நெஞ்சு தொண்டர். அந்த வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை ஒரு வரலாற்றின் நெருப்பு. அந்த நெருப்பு தான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தில் தெரிகிறது. சர்வீஸ் சீக்ரெட் சர்வீஸ் ஆஃப் ஏஜென்ட் என்ற ரோல்ல இவரோட கண்ணும் நடிச்சிருக்கும், இவரோட குரலும் நடிச்சிருக்கும். அழைக்கிறோம் தி போல்ட் ஆக்டர் ஜான் விஜய் அவர்களை. Good morning, everyone. I'm very happy to share the stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷா அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். And is to talk about him, he's a man who always stand by anything anybody wants. முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. இஸ் மை ஃபேவரட் பிரதர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ஃபார் தேட் அத்தங்கரு மரமே அப்படின்னு பாட்டு நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் யங்கா எனர்ஜெட்டிக்கா யூத்தா இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all these great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. And என்னை வச்சு சிம்பிளா இருந்தாலும் எக்ஸலண்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. And thank you very much for giving me this opportunity and giving me this stage. Thanks a lot. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தின் அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன்.
பெட்ரா மீடியா கிராபிக்ஸ், லேண்ட் மார்வல் அனிமேஷன் ஸ்டுடியோஸ், ஆக்கர் ஸ்டுடியோஸ், பிரிசம் அண்ட் பிக்சல்ஸ் என்ற VFX தொழில்நுட்ப துறையில் 700 படங்களுக்கு மேல் பணி செய்தவர். முதல்வன், அந்நியன், சந்திரமுகி, சிவாஜி என்ற நீளும் வெற்றி பட பட்டியல். தன் முதல் படைப்பில் இந்தியா எப்போதும் பயங்கரவாதத்தை தூண்டுவிக்காது, எதிர்த்து வலிமையாக நிற்கும் என்று ரெட் ஃப்ளவர் படத்தின் மூலம் ஆணித்தரமான அழுத்தமான கதை சொன்ன அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களை உங்கள் முன் செல்வாத்தில் பேச அழைக்கிறோம். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஹீரோடைய கண்களையும் நம்ம ப்ரொடியூசர் மாணிக்க சாருடைய கண்களையும் தயவு பண்ணார். அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க விஷால் சார், அப்புறம் வாசு சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே உங்கள் அன்பு ரொம்ப பெருசுன்னு தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட் ஃப்ளவர் இது 2047 பார்த்தீங்கன்னாக்கா மரல்கம் டைனஸ்டி ஒன்று சுப்ரீம் பவர் ஆகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தோட எல்லா நாடுகள்லையுமே டேக்ஸ் போடுறான். அந்த டேக்ஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்கா டேக்ஸ் போடுற மாதிரி. அப்போ அந்த டேக்ஸை பே பண்ணாத நாடுகள் மேலே ஜஸ்ட் இன்வைட் படையெடுப்பான். அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அந்த இதை போடுறான். இந்தியா போடும்போது என்னன்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்க்குது. அப்போ இந்தியன் யங் விமன்ஸ் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாரையுமே அவங்க வந்து டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி கொள்றான். இவருடைய இந்த அட்ராசிட்டியை நொறுக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அணுகுது. அந்த இயக்கம் பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் ஹீரோ சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய அவங்க ஃபேமிலி என்னன்னாக்கா அது ஒரு ஆர்மி ஃபேமிலி. ஸோ அந்த ஆர்மி ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப 2 பேருமே ரொம்ப பேஷன், 2 பேருமே திரும்ப வந்து இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு கட்டத்துல தான் தெரியுது. அது வந்து அண்ணன் வந்து செலக்ட் ஆகிருக்க, தம்பி செலக்ட் ஆகலன்னு தெரிய வருது. அது அவங்க 2 பேருக்கு பெரிய ஒரு பெட்ரையல் துரோகம் ஆயிடுது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எப்படி போகுதுன்னாக்கா அண்ணன் தம்பி 2 பேர். அப்போ 2ஆவது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆப்போசிட் சிண்டிகேட் மால்கம் டைனஸ்டி சிண்டிகேட் சேர்ந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா திட்டமிடுறான். அண்ணன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸ்ல இருக்காரு. ஸோ கடைசியில் இந்தியா வந்து எப்படி வல்லரசாகி வல்லரசா இருந்து இதை முறியடிக்குது. அப்புறம் இவருடைய ஹீரோ வந்து தம்பி இதை எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. இது நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கேமராமேன், எடிட்டர் கிட்டத்தட்ட 8 months எங்களுக்கு உட்காந்துருக்காங்க. கேமராமேன் தேவா வந்து ஒரு நாளைக்கு 350 ஷார்ட்ஸ் எடுப்பாரு. 300 ஷார்ட்ஸ் to 350 ஷார்ட்ஸ். விதவுட் பிரேக் நிறைய போகும். லெஃப்ட் திரும்பணும், லெஃப்ட் லேக்லாம் ரைட் திரும்ப இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸ். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எடிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த VFX பேஸ்னால எல்லாமே லேஸில் எடிட் பண்ணணும். எதுவும் ஷூட் பண்ணது மட்டும் வச்சு பண்ண முடியாது. லைவ் ஷூட்டு, CG ஷாட்டு ப்ளஸ் மேட் பெயிண்டிங்ஸு. அப்போ எடிட்டர் அடுத்ததே பார்த்தீங்கன்னா M2 தேவைப்பட்டது. அப்போது லேஸ் வச்சு ஒரு 5 லேயர் வச்சு பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு எடிட்டில். இதுதான். ஸோ தேங்க்யூ. உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். இவருடைய உள்ளமும் உயரமும் ரொம்ப அழகானது. ரெட் ஃப்ளவர் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அஜய் ரத்னம் அவர்களை உங்கள் முன் செல்வாத்தில் பேச வைக்கிறோம். நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், சரித்திர நாயகன், புரட்சி தளபதி, என் வைரம் விஷால் சார். விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான். பேர்லயே வெற்றி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வெற்றி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வெற்றி. நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அற்புதமான மேடை. விஜய் தலைவாசல், விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி இங்க வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மார்னிங். மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர். அதாவது மக்கள் மேல நேசிக்கிறவங்க. 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம், அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமா நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது, கண்டிப்பா வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி. இந்த படத்துல வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவா எடுத்தாரு. ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ, ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள்.
அந்த சிகப்பு ரோஜாக்கா மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க. கண்டிப்பா வாழ்த்துவோம். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா, பாரதி ராஜாவின் கிழக்கு சென்னையிலே இருவரும் படைப்பாளிகளிடம் பயின்றவர். 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயர் பெற்றவர். கின்னஸ் படமான சுயம்பரத்திடம் இருந்தவர். இவரின் நடிப்பு திறமையை சொல்லும் ஒரு படம் ஆச்சாரியா. அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார், ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பது போல இந்த ரெட் ஃபிளவர் திரைப்படத்தில் இந்த படம் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபிளவராக கையில் கொடுக்கும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஏஜென்ட் விக்கி விக்னேஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் ஃபிளவர் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜா ரொம்ப மரியாதை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, ஒரு சந்தர்ப்பம் மட்டும் தான் நடித்தேன். அந்த படத்துல அவங்கள்ட்ட ரொம்ப அவ்வளோ எனக்கு பார்த்துட்டே இருக்கும் போது எனக்கு தோணும். அவங்களுக்கு எனக்கு நன்றி. புரட்சி தளபதி விசால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதுல அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கும் பாசம் எடுத்து பார்ப்பார். நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட எடுத்துருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனை வீட்டியை மடிச்சுக்கிட்டு கலந்து இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விசால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விசால் சார் கோவப்பட மாட்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் என் கூட நடித்த நடிகர்கள் விஜய் சார்லாம் சொல்லுவாங்க லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படம் என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்துல இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சார்களெல்லாம் நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சுருக்கேன். அப்படி மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசுறது பார்த்தேன், அதனால தான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார், நான் சொல்கிற உடனே இந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தை தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தானவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே அவர் கெட்டப் அப்படின்ற ஜம்முனா இருப்பார் அவர். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25-30 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்டூர் சார் வந்து நைட் ரெண்டாக வேலை வாங்குவார், அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அவர் சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்டூர் அவர்கள்,
ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக அந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசுனார், இளந்தியாக பேசுனார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா அந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி, சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி, சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துட்டு வீட்டில் வச்சுக்கிற ஒரு மனிதன் கிடையாது. நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதர். அதனால இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை நான் இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து ரசிக்கணும், தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். இந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளோரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோற்கக்கூடாது, முயற்சி தோற்கக்கூடாது, நம்பிக்கை தோற்கக்கூடாது. அதனால இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை மக்கள் நீங்களாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். பொதுமக்கள் நண்பர் மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், தொப்புள்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்றைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கள் சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்றுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டரில் வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணால் தான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னதாய் படம்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு 2 நாள் 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம் ராமநாதபுரம்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ சினிமா அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் தான் அதனுடைய தலையில் இருந்து. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே போய் தியேட்டரில் புரிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் நாளே 3 நாளே நம்ம வந்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆகிக்கிறணும். அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலைஞர்கள் ஜாம்பவான்களுக்கும், அப்புறம்
நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் கோகுல் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர்களான மீடியா, பத்திரிகை, டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு வந்து கதை சொன்னார். சொல்லும்போது எனக்கு உண்மையிலே வந்து அந்த லைனில் வந்து இது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன விஷயம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும், ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவரே ஆண்ட்ரோன்றவரே வந்து இந்த டைரக்டரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ் வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி, தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம், அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார். அந்த டீம் வந்து இதை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்யணும்னா அந்த யானை இப்படி வரணும், அந்த யானை இப்படி பார்க்கணும், அந்த யானை இப்படி தூக்கணும், அது தண்ணியில் அப்படி போடணும். நம்ம ஒரு சீனை வந்து ஒரு டைரக்டராக நம்ம சொன்னால் அதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்றது நம்ம நினைச்சது வந்துதான் தெரியாது. நம்ம என்ன சொல்லணுமோ அதை அவர் புரிஞ்சுதான் அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார், கண்ணை ஒருத்தர் பண்ணுவார், எலும்பு ஒருத்தர் பண்ணுவார், தும்பிக்கை ஒருத்தர் பண்ணுவார், அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. சீஜன் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 55 பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இதை வந்து 90 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் வந்து விக்னேஷை வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா விக்னேஷ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப துருன்னு இருப்பார். ஆக்ஷன் சொல்றது கூட ஆக்ட் பண்ண இருப்பா, ஆக்ஷன் சொல்றப்ப அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு வெறித்தனம் இருக்கு. சொன்னார் இல்லையா, அப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஆனால் இப்போ சொல்றேன், விக்னேஷ் கவலைப்படாத, உழைச்சவன் தோத்துதே கிடையாது. உழைக்கிறவன் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், என்னையும் நீங்க எடுத்துக்கங்க. நான் எல்லாருக்கிட்டே தான் சொல்றேன், கனவுக்கு வயசு கிடையாது. ஒரு கதை, ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான். அந்த கனவுக்கு வயசு கிடையாது. எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே 65 and above தான் டாப் டைரக்டர்ஸ். பிகாஸ் கிரியேஷன், அந்த கிரியேஷன் சாகாது, என்னைக்குமே சாகாது. அது ஜனக்கு அடுத்த படம் என்னன்னு கேட்கும் போது நம்மளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணும். அடுத்தது என்ன பண்றீங்க, அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டுலலாம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோம்னா ஒரு ஃபோனில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அவர் எப்படி போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே வேற லெவலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேற லெவலுக்கு. அதுவும் காம்படிட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து they are all visualizing extremely extraordinary. வேற வார்த்தையை நான் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஓடிடி மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு 2.5 hours பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அதுக்கு காம்படிட்டிவாக தமிழ் படம் பண்ணணும். தமிழ் படம் வந்து அதுக்கு காம்படிட்டிவாக, அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு உண்டான ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கோம், என் உள்பட. ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான், தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான், தினமும் ஒருத்தன் ஒப்பிக்கிறான். அதான் நடிகர். ஒரு ஆர்டிஸ்ட் தினமும் படிக்கிறாங்க, தினமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ
ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல கேரக்டர் பண்றாங்க. பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு லாயரா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு ஐடி ஸ்டூடெண்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழையா, இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்றாங்க பாருங்க. அதை அவங்க வெளிப்படுத்தும் போதுதான் அந்த கேரக்டர் வெளியே நிற்கும். அதுதான் வந்து ஒரு ஹீரோ, ஒரு கேரக்டர்ஸ் அந்த படத்துல யாராவது நடிக்கிறாங்க அவங்களுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரூஸுடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் பழக பண்ணியிருக்கார் சந்தோஷ். ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது. நமக்கு அந்த மிக்சிங்கும் வந்து பழக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, என்னுடைய விஷால் வாட்டர் வெட்டிகள் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு அவரை மாதிரி ஒரு இதை சொன்னார் இல்லைங்களா, மாணிக்க சார் வந்து சினிமா லவர்னு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும். நான் அப்போ பண்ணும்போது வாட்டர் வெட்டிகள் எல்லாமே அதை ரீமேக் பண்ணணும், இதை ரீமேக் பண்ணணும், இந்த படம் எப்படி இருக்கணும், அந்த படம் இருக்கணும். அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன். அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவாரு. நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பாரு. மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு. 4 நாள் நாங்கள் அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுத்தேன்னா 4 நாள் எனக்கு சத்யராஜ் சாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு, அவங்க வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு டிஷ்ஷஸ், ஒரே அதாவது ரோட்டை ஓடி துரத்திட்டு ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷால், அந்த அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸ் ரொம்ப அருமையாக சொன்னார். எதுக்காக தனக்காக நான் செய்யலை, இந்த மேடையில் நான் இதை செஞ்சது காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருக்கும். ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா, நல்லா இருக்கா, நீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, யாரும் சொன்னாங்களே, ஏன் ஐயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட, நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டாதான் நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். இப்போ மாணிக்க சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா காளிகாம்பாள் யாரை வச்சு, காளிகாம்பாளை வச்சுட்டு வந்திருக்காரு, அண்ணாமலையாரை வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து இதுல வந்து ஒரு தோப்பாருன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. அதே போல ஒரு டைரக்டரோட கதையை டைரக்டரோட வேலை என்னன்னா, முதல்ல அந்த ஹீரோயின் அந்த ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா அடுத்தது இந்த கதாநாயகனா இவர் இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம். அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்றேன், அந்த கதாநாயகிட்ட போவோம், அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுக்கணும் ஒரு ஷெடியூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அந்த நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடிச்ச பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்றது. அவர் நல்லா இருக்காருன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம். 2வது படி அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் 3வது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்சஸ். ஆனால் இன்னைக்கு மாணிக்க சார் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, இந்த படம் பாருங்க சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நினைச்சு இந்த இண்டஸ்ட்ரி நிற்பாருன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா நிற்பாரு அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாரையுமே ஆண்ட்ரூஸை வந்து அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன், நான் 3 பேர் கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார், வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இது போட்டி பண்ணிடுவான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏன் காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும்.
அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் கிரீன் மேட்ல விஷுவல் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் சோ கான்ஃபிடென்ட். கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கும். கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசுக்கு தள்ளி, டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் தள்ளி. அதனால டைரக்டர் தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன். அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார். விக்னேஷ், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ரவுண்ட், திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யூ வில் அச்சீவ். நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டு 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 நீ நடிச்ச, நான் உன்னை கேட்குற டைம் வரும். இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட கேட்பேன். God bless you and God bless the unit and everyone. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் மீட்ல மீட் பண்ணோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். விஷால் இங்க இருக்கிறதுனால ஒரு வரலாற்று செய்தியை இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 29/8/1979 நடிகர் சங்கம் திறந்து வைக்கப்பட்டது. திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது 4 மொழி கலைஞர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. 46 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் புது பொலிவோட நடிகர் சங்கம் மிக பிரம்மாண்ட முறையில தயாராயிட்டு இருக்கு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தொடர்ந்து இப்போது புரட்சி தளபதி விஷால் அவர்களுடைய தலைமையில நடிகர் சங்கம் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமா அமைப்போடு அதுக்கு முதல்ல அட்வான்ஸா அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். பெரிய வேண்டுதலும் நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரெட் ஃப்ளவர் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு புரட்சி உருவாச்சு அப்படின்னு சொன்னா நான் பார்த்த தலைவர்கள்ல என்னுடைய நண்பர் விஷால் தான். ஒரு முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்துல 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று குரல் கொடுக்கும் போது, படத்தை கோடி கோடியா போட்டு படம் பண்ற ப்ரொடியூசர்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு குரல் கொடுக்கும் போது, ஒரு புது ரத்தம் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்த உடனே மொத்த டீமுமே ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வந்து அந்த சங்கத்தில் வெற்றி பெற்று ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கினார். நான் கூட அவர் எதிர்த்து நின்னேன். அந்த டைம்ல நான் கதிரேசன் அவர்கள் தலைவரானா ஒரு 5 படங்கள் தகுதியான படம் படுத்த தலைவர் தான் கதிரேசன் அவர்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கிறப்போ இல்ல விஷால் வரணும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்ப நான் சொல்றேன், ஒரு தயாரிப்பாளரா படம் பண்ண தயாரிப்பாளர், வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் சங்கத்தில் அமரணுன்றது குரல் கொடுக்கிறேன். என்னுடைய நண்பனா விஷால் அவரை அப்போதுக்கு நான் எதிர்க்கிறேன். ஆனால் இந்த மேடையில் சொல்லுகிறேன், இந்த சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்த நீங்கள் ஒரு புரட்சியை தயாரிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த அங்கீகாரம் இப்பொழுது தடுமாற்றத்தில் இருக்கிறது. 100 ஷோ போற தியேட்டர் 400 ஸ்கிரீன் ஆகும். ஆனால் 100 தியேட்டர்ல எதுல ஓடுது ஒரு ஸ்கிரீன் கூட தெரியாம ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கியூபில கை கட்டி நின்றுட்டு இருக்கும். இதையெல்லாம் சரி செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த விஷால் அவர்கள் மீண்டும், இது என்னுடைய உண்மையான உணர்வு, தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமையிலிருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். காரணம், எல்லா சங்கங்களும் இணைந்து இருந்தால் மட்டுமே தயாரிப்பாளர் இனம் உயர்ந்து இருக்கும். இங்கு பிரிந்து பிரிந்து கிடைப்பதனால் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம் அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு எப்படி ஒரு புரட்சியை நீங்கள் உருவாக்கினீங்களோ, இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் 400 ஸ்கிரீன்ல ஓடணும்னா உங்களுக்கு ஒரு தலைவர் அங்க உட்கார்ந்தால் மட்டும்தான் 400 ஸ்கிரீன் போட முடியும். என் புடிச்சர் ரூமுக்குள்ளே அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பல தயாரிப்பாளர்கள் இங்க கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்டேஜ் இல்லை, எல்லாருக்கும் சங்கத்தில் வந்துருக்காங்க. ஒரு மாற்றம், ஒரு புதிய ரத்தத்தில் தான் எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும். ஒரு சங்கம் உயர்ந்திருக்கேன்னா எதிர்த்து என் சங்கத்தை பாதுகாப்பதற்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படி ஒரு தலைவராக விஷால் மீண்டும் வர வேண்டும்.